புட்டுதே அன்பு விட்டு விலக நினைச்சாலும் விதி மகேஷ் ரூபத்துல என்னை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்த பாக்குது. எவனோ ஒரு பாவி பண்ண பாவத்தால அன்பு முன்னாடி போய் நிக்க முடியாம நான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த வலியும் வேதனையும் இன்னும் எத்தனை காலத்துக்கு அனுபவிக்கணும்னு தெரியல. இனிமே என்னால அன்புவையும் அவங்க அம்மாவையும் முகத்துக்கு நேரா பார்த்து பேசி சகஜமா பழக முடியுமான்னு எனக்கு தோணல. அப்படி ஒரு வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. நீ நினைக்கிறது தப்பு. நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா இருக்கேங்கிறதுக்காக பேசிக்கிட்டே போவாத. சில விஷயங்களை என்கிட்ட இருந்து மறைக்கிறா, எதிர்பார்க்க வச்சு கஷ்டப்படுத்துறா. அதுக்காக ஆனந்தி மொத்தமா தப்பானவன்ற மாதிரி பேசாத. ஆனந்தி என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டான். போன் பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னவ வரலன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது இப்போதைக்கு என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறான். அவ்வளவுதான். அதான் அவளோட இயல்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. தான் கஷ்டத்தை மத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு அவன் நினைப்பா. கண்டிப்பா அவ பண்ற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். நேரம் வரும்போது அதை அவளையே சொல்லுவா. அதுக்குள்ள தேவையில்லாம சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு அவளை தப்பா பேசாத. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் சந்தர்ப்ப சூழ்நிலையை காரணம் காட்டிட்டு இருப்பீங்க? நான் ஒன்னும் ஆனந்தி இன்னைக்கு அம்மாவை பார்க்க வரலன்னு பேசல. இதுக்கு முன்னாடி நீ எத்தனை நாள் ஹாஸ்டல் வாசல்ல போய் நின்னு இருக்க? அம்மா எத்தனை தடவை போன்ல பேசியிருப்பாங்க, நேர்ல போய் பார்த்திருப்பாங்க. ஒரு தடவையாவது உங்க 2 பேருக்கும் தர வேண்டிய மரியாதைய அவங்க தந்திருந்தாங்கன்னா நான் ஏன் இப்படி பேச போறேன்? நீயே சொல்றல ஆனந்திக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அப்ப அதை வெளியே சொல்லலைன்னா எப்படி சரி பண்ண முடியும்? சரி, அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா நீயாவது அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுன்னு தான் சொல்றேன். இப்ப கண்டுபிடிக்கலன்னு வைய, ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சு உன் மனசுல இல்ல எங்க மனசுலயும் பெரிய விஷயமா மாறி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும். சீரியஸா எடுத்துக்கோனா உங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப அது பெருசா பாதிக்கும்னா. அன்பு, இவ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் இவ பேசுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ ஆனந்திக்கு போன் பண்ணு. என்ன பிரச்சனை, ஏன் வரலன்னு கேப்போம். மா, உனக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா? போன் பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னவங்க வீட்டுக்கு வந்து சேரவே இல்ல. ஏன் வரலன்னு இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லவே இல்ல. நீங்க 2 பேரும் போன் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க எத்தனை தடவை கால் பண்ணாலும் எடுக்க போறது இல்ல. சும்மா போன் பண்ணி உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். உனக்கு உடம்பு சரியில்லை, அண்ணா கையில வெந்நீரை கொட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு வரலன்னா உங்க 2 பேரோட பிரச்சனைய ஆனந்தி பெருசாவே எடுத்துக்கலன்னு அர்த்தம். நீங்களும் பெருசா எடுத்துக்காதீங்க. அன்பு, அவ ஏதோ கோபத்துல பேசிட்டு போறா. நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ ஆனந்தி கிட்ட பேசி இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசி. இப்ப போன் பண்ணலனா கூட பரவாயில்ல, நாளைக்கு போன் பண்ணி அவகிட்ட பேசு. கோவப்படாதடா. எனக்கு நல்லா தெரியும் காயத்ரி, நான் செய்யக்கூடிய இந்த காரியம் அன்புக்கும் அவர் அம்மாவுக்கும் எம்புட்டு பெரிய மனவேதனையை கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியலடி. நம்ம உடம்புல ஒரு குறை வந்தா உயிரை காப்பாத்த அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி அன்புவையும் அவர் குடும்பத்தையும் காப்பாத்த அந்த குடும்பத்திலிருந்து என்னைய வெட்டி எறியறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அப்பதே அன்பும் அவர் குடும்பமும் நல்லா இருக்கும். இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. அதோட வலியும் வேதனையும் உன்னால கடந்துட முடியும்னு நீ நினைக்கிறியா? கஷ்டம் தான். ரொம்ப சுலபமா வார்த்தையில பிரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னால எவ்வளவு தூரம் இதை சாத்தியப்படுத்த முடியும்னு எனக்கும் தெரியல. ஒவ்வொரு நிமிஷமும்
முள் மேல நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த கடவுள்கிட்ட எனக்கு சக்தியை கொடுக்கணும். அழாத ஆனந்தி, வா வா போலாம்.